ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தியாக ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டக்குன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாம். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு அவுளை வச்சு ரெட் ரைஸ் அவுள் வச்சு ஒரு கொலக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சிகப்பு அவுள் ரெட் ரைஸ் அவுளில் வந்து ஒரு கப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நீங்கள் நார்மல் அவுளில் கூட செய்யலாம். இப்போ இது ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இது நம்ம ஊற விட்டுடலாம். இது ஊறட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா வெடிக்கிட்டோம். கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுடலாம். இப்போ இதில் கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு கிள்ளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி கொஞ்சம் கலந்துக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை அந்த அவுளோடு சேர்த்து கலந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் வெந்தது போதும் எடுத்துடலாம். அவல் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தா கேரட் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் துருவின தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட துருவின தேங்காய் இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இந்த ஸ்பூனில் போடுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கொலக்கட்டை எடுத்து இப்படி பிடிக்கணும். பிடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி வரணும். வரலன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லா கொலக்கட்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி இட்லி குண்டானோ இல்லை ஸ்டீமர் உங்ககிட்ட இருந்தாலும் ஓகே. அதில் நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்தோடனே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சிகப்பு அரிசி அவுள் ரெடி ஆயிடுச்சு. எடுத்தோடனே இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா உடஞ்சிரும். அவுள் இது அவுள் இல்லையா, அதனால் நீங்கள் சர்வ் பண்ணும்போது எடுத்து சர்வ் பண்ணலாம். தொட்டுக்க நான் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் வெறும்னவும் சாப்பிட்லாம். சட்னி இல்லாமல் இந்த மாதிரியும் சேர்த்து தொட்டு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் கார சட்னி இந்த மாதிரியும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இது சின்ன குழந்தைங்க 8 மாதம் நம்மளோட இந்த சிகப்பு அவுள், சிகப்பு அரிசி அவுள் இந்த கொலக்கட்டையை நீங்கள் 8 மாத குழந்தைக்கு கூட ஊட்டலாம். நீங்கள் அப்படியே ஊட்டிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. சட்னியோடு சர்வ் பண்ணலாம். இல்லை கார சட்னியோடு சர்வ் பண்ணலாம். இந்த தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமாக அப்படியேவும் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த சிகப்பு அரிசி அவுள் கொலக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.